உலகின் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் நோயியல் நிபுணர் ஹென்றி லீ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1817 February 18 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற பார்க்சருடைய ஒயிட் வால்தமில் இருக்கிற ஊலிஃபர்ஸில் ஹென்றி பிங்க் லீக்கும் மெட்டில்டா லீக்கும் மகனாக பிறக்கிறார். ஹென்றி லீ இவருடைய அப்பா பிரிட்டிஷ் ஆர்மியோடைய பிரான்ச்சான ராயல் ஆர்ட்டிலரியில் ஒரு கேப்டனாக இருந்திருக்கிறாங்க. பின்னர் ஒரு லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற ரேங்க்லையும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹென்றி லீ குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சுறுசுறுப்பான குழந்தையாகவும் அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இதன் காரணமாக 1821ஆம் ஆண்டு ஹென்றி லீக்கு 4 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஒயிட் வால்தமுடைய ஊலிஃபர்ஸுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹென்றி லீ இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ஹென்றி லீ பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1826ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் ஹென்றி லீ இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக அதே ஒயிட் வால்தம்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஹென்றி லீ இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் ஹென்றி லீ கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஹென்றி லீக்கு மெல்ல மெல்ல மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் 1833ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் ஹென்றி லீ இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹென்றி லீ மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாண்டில் இருக்கிற பார்க்சருடைய ஒயிட் வால்தமில் இருக்கிற ஊலிஃபர்ஸில் இருந்து அதே இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டனில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1833ஆம் ஆண்டிலிருந்து ஹென்றி லீ இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓராண்டுக்கு அப்புறமா 1834ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஹென்றி லீ இந்த கிங்ஸ் காலேஜ் லண்டனில் இருந்து வெளியேறி அதே லண்டனுடைய லண்டன் பரோ ஆஃப் வான்ஸ்வர்த்தில் இருக்கிற டூட்டிங்கில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ இதன் காரணமாக அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் ஹென்றி லீ ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கிங்ஸ் காலேஜ் லண்டனில் தான் இவர் ஜாயின் பண்ணாங்க. ஓராண்டுக்கு பிறகு 1834 கிங்ஸ் காலேஜ் லண்டனில் இருந்து செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக ஹென்றி லீ அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதுக்கப்புறம் சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதே மாதிரி டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அதுக்கப்புறமா அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அதாவது பிரசவம் பார்க்குறது, அதே மாதிரி கைனகாலஜி பெண் நோயியல், பாட்டனி தாவரவியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்ப சிறப்பாகவே ஹென்றி லீ படித்து வந்தாங்க. மெல்ல மெல்ல ஹென்றி லீக்கு சர்ஜரியில் அதிக ஆர்வம் ஏற்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பெத்தாலஜி நோயியல்லையும் இவருக்கு அதிக ஆர்வம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு சர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை இதில் இவருக்கு ஆர்வம் ஏற்படுது. அதே மாதிரி பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்களினுடைய தன்மைகள் இவைகள் குறித்தெல்லாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. இந்த 2 பாடங்களில் ஹென்றி லீ அதிக ஆர்வம் காட்டினாங்க. இதன் காரணமாகவே ஹென்றி லீ ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் 1839ஆம் ஆண்டு ஹென்றி லீ இவருடைய 22 வயதில் அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற லார்ஜ் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து இவருடைய மருத்துவ கல்வியை இவர் முடிக்கிறாங்க. மேலும் இவர் சர்ஜனாக குவாலிஃபை ஆகணும், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு இவர் விரும்பினால சர்ஜரியில் டிப்ளமோ பண்ணணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாங்க. அது மெம்பர்ஷிப் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய மெம்பர்ஷிப்பை இவர் பெற்றால் அது பெரிய டிப்ளமோ மாதிரி. ஸோ அதில் இவர் மெம்பர்ஷிப் பெறதுக்குண்டான எக்ஸாமினேஷன் அட்டன்
அட்டன் பண்ணாங்க. இறுதியாக 1839 பிப்ரவரி 22 அன்னைக்கு இவருடைய 22 வயதில் ஹென்றி லீ வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற இந்த மெம்பர்ஷிப்பை 1839 ஆண்டு ஹென்றி லீ வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா அதே செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் படித்த அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல்லையே ஹென்றி லீ வந்து ஒரு சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வந்து செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பதவி உருவாக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டம் அது. ஸோ ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ரார்ஸில் இவரும் வந்து ஒருத்தராக இருந்தாங்க. சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்றது ஒரு டீச்சிங் பொசிஷன் தான். ஸோ இவருடைய டீச்சிங் கெரியரை 1839 ஆண்டிலிருந்து ஹென்றி லீ வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1840 காலகட்டத்தில் ஹென்றி லீ வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அதே மாதிரி வெரிகோசியல் இது போன்ற நோய்களில் இவர் வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து வெயின்ஸ் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தெல்லாம் ஹென்றி லீ வந்து ஆராய்ச்சிகளையும் வந்து ஒரு பக்கம் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் ஹென்றி லீ வந்து ஆன் எலிசபெத் எலபி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹென்றி லீக்கும் இவருடைய மனைவியான ஆன் எலிசபெத் எலபி லீ இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது ஹென்றி லீயோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹென்றி லீ வந்து அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு லெக்சரர் இன் ஃபிசியாலஜி அதாவது உடலியலில் ஒரு விரிவுரையாளராக நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய மியூசியத்தோடைய ஒரு கியூரேட்டராகவும் நியமிக்கப்படுறாங்க. இப்போது இந்த லெக்சரர் இன் ஃபிசியாலஜி அப்படின்றது, ஃபிசியாலஜி அப்படின்னா உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. உதாரணமாக நம்மளுடைய இருதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது, உடலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி அப்படின்றது. ஸோ இந்த ஃபிசியாலஜி அப்படின்றது மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு பாடம் தான். அதாவது இவரே கூட அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், அப்செட்ரிக்ஸ், கைனகாலஜி, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படித்தாங்க. அதில் இந்த ஃபிசியாலஜி இதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக தான் ஹென்றி லீ வந்து நியமிக்கப்பட்டாங்க. இப்படி செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒர்க் பண்ணி வரும்போது 1844 ஆண்டு டிசம்பர் 24 அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, இப்போ வந்து ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1844 டிசம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 27 வயதில் ஹென்றி லீ வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா ஹென்றி லீ வந்து இந்த வெயின்ஸ் நரம்புகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக ஹெமராய்டல் டூமர்ஸ் அப்படின்ற ஒரு வகையான கட்டிகள் வீக்கம் அது குறித்தும் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரெக்டம் அதாவது குடலில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அது குறித்தெல்லாம் ஹென்றி லீ வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதன் முடிவு 1846 ஆண்டு ஹென்றி லீ வந்து வெளியிட்டாங்க. அதுதான் வந்து டிசீசஸ் ஆஃப் வெயின்ஸ் அப்படின்ற டைட்டில்லையும், அதுக்கப்புறம் அந்த ஹேமராய்டல் டூமர்ஸ் அப்படின்றதுலையும் அண்ட் அதர் அஃபெக்ஷன்ஸ் ஆஃப் தி ரெக்டம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தொடர்ந்து 1846 ஆண்டு இது போன்ற ரிசர்ச் பேப்பர்ஸை ஹென்றி லீ வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் இவருக்கு பெரிய அளவில் பதவி உயர்வு கிடைக்கவே இல்லை. ஸோ இவருக்கு வந்து பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சாங்க. எவ்வளோ நாள் தான் மியூசியத்துடைய கியூரேட்டராகவும் ஃபிசியாலஜியில் லெக்சரராகவும் இருக்கிறது அப்படின்னு இவர் வந்து செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிசைன் பண்ணி 1847 ஆண்டு இவருடைய 30 வயதில் இவர் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அந்த காலகட்டத்தில் தான் அது வந்து புதிதாக நிறுவப்பட்டது. அந்த கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக 1847 ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய பதவியானது ஹென்றி லீக்கு கிடைக்கிது. இவர் முன்னால் பார்த்த பதவியை விட இது ஒரு பெரிய பதவி தான். அதுக்கப்புறமா அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய குயின் சார்லட்ஸ் அண்டு செல்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மிட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு மகப்பேறு மருத்துவமனை அங்கே இவர் ஒரு கன்சல்டிங் சர்ஜன் ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய
லண்டன் லாக் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கேயுமே இவர் ஒரு கன்சல்டிங் சர்ஜனாக நியமிக்கப்படுறாங்க. இந்த லண்டன் லாக் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வெனீரியல் டிசீசஸுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். வெனீரியல் டிசீசஸ் அப்படின்னா இந்த உடல் உறவு செக்ஸ் தவறான முறையில் வந்து செக்ஸ் வச்சுக்கிறதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த லண்டன் லாக் ஹாஸ்பிட்டல். அங்கேயுமே ஒரு கன்சல்டன்ட் சர்ஜனாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அங்கிருந்து ஹென்ரி லீ வந்து தொடர்ச்சியாக சிஃபிலஸ் அப்படின்ற நோய், சிஃபிலஸ் அப்படின்றதும் ஒரு வகையான இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான், எஸ்டிடியில் ஒன்று தான் இந்த சிஃபிலஸ் அப்படின்றது. தவறான உடல் உறவு மூலமாக ஏற்படக்கூடியது சிஃபிலஸ். ஸோ அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்ற முறைகளில் ஆராய்ச்சி பண்ணுறதுல ஹென்ரி லீ வந்து இந்த காலகட்டத்தில் லண்டன் லாக் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து பியூரலண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான பிரச்சனை, அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணி 1849ஆம் ஆண்டு காசஸ் கான்சிக்வன்சஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் பியூரலண்ட் காசஸ் கான்சிக்வன்சஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் பியூரலண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு எஸ்ஏவை இவர் வந்து 1849ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. அந்த எஸ்ஏ வந்து இவர் வெளியிட்டது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இதன் காரணமாக அந்த 1849ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து தரப்பிலிருந்து ஹென்ரி லீக்கு வந்து ஜாக்சோனியன் பிரைஸ் ஆனது அந்த எஸ்ஏக்காக வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த ஆரிஜின் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, அதாவது நரம்புகளில் ஏற்படக்கூடிய தொற்று பாதிப்புகளினுடைய தோற்றம் அப்படின்ற டைட்டிலில் 1849ஆம் ஆண்டு ஹென்ரி லீ இன்னொரு ஒர்க்கையும் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1850ஆம் ஆண்டு ஹென்ரி லீ வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அது வந்து ஃப்ளபைட்டிஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா சிஃபிலஸ் அண்டு கைனரியா அப்படின்னு சொல்லி சிஃபிலஸ் நோய் குறித்த ஒரு ஒர்க்கை 1850ஆம் ஆண்டு ஹென்ரி லீ வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய ஆப்சசஸ் அந்த நோய் குறித்து இவர் வந்து எழுதி 1851ஆம் ஆண்டு ஆப்சசஸ் அண்டு பியூரலண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் போன் அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து வெளியிட்டாங்க. அதே ஒர்க்கு 1852ஆம் ஆண்டு ஹென்ரி லீ வந்து மறுபடியும் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்த அடிஷன் இன்னொரு பதிப்பை வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேமராய்டல் டூமர்ஸ் அதுக்கு வந்து எப்படி அறுவை சிகிச்சை மூலமாக சிகிச்சை கொடுக்கறது அப்படின்ற குறித்து இவர் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து பண்ணாங்க. அதன் முடிவை 1854ஆம் ஆண்டு an essay on the surgical treatment of hemorrhoidal tumors அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு புக்கை 1854ஆம் ஆண்டு ஹென்ரி லீ வந்து வெளியிடுறாங்க. இது மாதிரி ஹென்ரி லீ வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை ஆராய்ச்சிக்கு கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து வெயின்ஸ், அதே மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின்ஸ், அதுக்கப்புறமா வெரிகோசியல், இது போன்ற நோய்கள் குறித்து ஹென்ரி லீ வந்து தொடர்ச்சியாக இவருடைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. இந்த சிஃபிலஸ் அப்படின்ற நோய்க்கு மெர்க்குரி, அதாவது பாதரசம், இதை வந்து மருந்தாக பயன்படுத்துறதுக்குண்டான ஒரு முறையை ஹென்ரி லீ வந்து உருவாக்குனாங்க. அது வந்து மெர்க்கூரியல் ஃபியூமிட்டேஷன் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிஃபிலஸ் அப்படின்ற டைட்டிலில் 1856ஆம் ஆண்டு ஹென்ரி லீ வந்து அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. மேலும் அதே 1856ஆம் ஆண்டு இவர் வந்து கெலமல் ஃபியூமிட்டேஷன் இன் பிரைமரி செகண்டரி அண்டு டெர்சியரி சிஃபிலஸ் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கையும் இதே 1856ஆம் ஆண்டு ஹென்ரி லீ வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1857ஆம் ஆண்டு செகண்டரி டெபாசிட்ஸ் அண்டு மாடிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் டிசீசஸ் ஆஃப் த ஆர்டரிஸ் அப்படின்னு தமனிகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து இவர் வந்து 1857ஆம் ஆண்டு ஹென்ரி லீ இன்னொரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. இது மாதிரி ஹென்ரி லீ வந்து இவருடைய தொடர் ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக வந்து மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வெரிகோசியல் அதை வந்து சப்கியூட்டேனியஸ் இன்சிஷன் பயன்படுத்தி எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு ஒரு புதிய முறையை ஹென்ரி லீ வந்து உருவாக்கி மிகப்பெரிய சாதனை படைத்தாங்க. அதாவது வெரிகோசியல் இந்த ஒரு நோய் வந்து நரம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். அது வந்து ஆண்களுக்கு வந்து விதைப்பையில் ஏற்படும். இதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை பண்ணணும். அது வந்து இந்த பேலியாட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் அதை வந்து சரி செய்வாங்க. ஆனால் ஓப்பன் சர்ஜரி பண்ணால் அந்த சர்ஜரி பண்ணுறதன் மூலமாக வந்து சர்ஜரி பண்ண இடத்துல அந்த பிரச்சனை நீக்கப்பட்டாலும் அந்த இடத்துல காயம் ஏற்பட்டு அது வந்து செப்டிக் ஆகி நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. அங்கே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி, உதாரணத்துக்கு இப்போ வந்து
கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரக கல்லை வந்து அறுவை சிகிச்சையின் மூலம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடுவாங்க, அந்த இடத்த வந்து தச்சிருவாங்க. ஆனால் அப்படி காயம் இருக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல காயம் இருக்கக்கூடிய அந்த காயத்தில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு தொற்று பாதிப்பு ஏற்பட்டு அந்த காயம் பெரிதாகிட்டே போய் செப்டிக் ஆகி நிறைய நபர்கள் வந்து இறந்து போனாங்க அந்த காலகட்டத்தில். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா காற்றில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அறியப்படலை. அதனால் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது அப்படின்னு பெரிய அளவில் மருத்துவர்கள் ஏற்றுக்கலை. அதன் காரணமாகவே இந்த கத்திகள், அதாவது அறுவை சிகிச்சை பண்ண பயன்படுத்தக்கூடிய கத்தி, அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸ், அதெல்லாத்தையுமே வந்து சும்மா வாட்டர் வாஷ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அது சரியான முறையில் வந்து கெமிக்கல்ஸ்லாம் பயன்படுத்தி க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படி சரியாக க்ளீன் பண்ணாதனால இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதே கத்தியை வெறும் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு அதே அறுவை சிகிச்சை பண்ணும்போது அதில் கிருமிகள் இருந்தால் அதில் அப்படியே அந்த காயத்தில் வந்து படியும். அதே மாதிரி காற்றுல கிருமிகள் இருக்கும்போதும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அந்த காயத்தில் படிஞ்சு அந்த காயம் வந்து பெரிதாகும். ஸோ இப்படி செப்டிக் ஆகி இறந்து போனாங்க. அந்த அளவுக்கு வந்து அறுவை சிகிச்சை அப்படின்னாலே ரொம்ப ஒரு பயம் இருக்கும். அறுவை சிகிச்சை பண்ணால் ஒரு பிரச்சனை வந்து சரியாகும், ஆனால் வேற ஒரு பிரச்சனை வேற ஒரு ரூபத்தில் வந்து மனிதனுடைய உயிரை கொல்லக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சர்ஜரினாலே பயப்படுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஆன்டிசெப்டிக்லாம் கிடையாது, ஆன்டிசெப்டிக் ப்ரொசீஜர்லாம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ அதனால் அவ்வளோ பிரச்சனை இருந்தது. அப்போ அறுவை சிகிச்சை பண்ணாமல் அந்த இடத்துல காயம் பெருசாக வந்து ஏற்படுத்தாமல் இந்த வெரிகோசியலை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது தான் ஹென்றி லீயோடைய எண்ணமாக இருந்தது. இதுக்காக இவர் வந்து ஒரு பின்னை பயன்படுத்தி ஒரு வகையான ஸ்ட்ரிச்சிங் முறையை இவர் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி வந்து இவர் ஒரு புதிய முறையை உருவாக்கி அது 1860 ஹென்றி லீ வந்து அந்த ஒரு புதிய முறையை வந்து வெளிப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அதே 1860 ஹென்றி லீ வந்து on the radical cure of வெரிகோசியல் பை சப்கியூட்டேனியஸ் இன்சிஷன் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை 1861 ஹென்றி லீ வந்து வெளியிட்டாங்க. இதில் தான் இந்த சப்கியூட்டேனியஸ் இன்சிஷன் பயன்படுத்தி எப்படி வெரிகோசியலை வந்து க்யூர் பண்ணார் அப்படின்றத ஹென்றி லீ வந்து வெளியிட்டு அந்த முறையை வந்து பிரபலப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக யூரோப் முழுக்கவே ஹென்றி லீயினுடைய அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான், இவருடைய அறுவை சிகிச்சை முறை தான் முழுக்க அந்த வெரிகோசியலுக்கு அடுத்து சில ஆண்டுகள், அதாவது அந்த ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தப்படுற வரைக்கும், அது கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும் வெரிகோசியலுக்கு உண்டான சரியான சிகிச்சை முறையை ஹென்றி லீ தான் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1861 செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல்லையே இவருக்கு வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற வேலை கிடைக்குது. இதனால் இந்த 1861 கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பதவியை இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஃபுல் சர்ஜன் ஆயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணி விலகி செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க. ஏன் இவர் அங்கே போகிறாங்க அப்படின்னா கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத விட செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது மிகப்பெரியது. ஸோ அதனால் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் 1861 இவர் போய் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ஹென்றி லீ வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1862 ஹென்றி லீ வந்து ஆன் சிஃபிலஸ் இனாக்குலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஃபிலட்டிக் இனாக்குலேஷன் அப்படின்னு அதை 1862 ஹென்றி லீ வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா 1863 செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜன், முழு அறுவை சிகிச்சை நிபுணராகவே ஹென்றி லீ வந்து பதவி உயர்வை பெறாங்க. அதுக்கப்புறம் அதே 1863 ஹென்றி லீ வந்து ஆன் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் இன் மெடிசன் அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1863 ஹென்றி லீ வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க சிஃபிலிட்டிக் டிசீசஸ் குறித்து. அதை வந்து லெக்சர்ஸ் ஆன் சிஃபிலிட்டிக் அண்டு சிஃபிலிட்டிக் இனாக்குலேஷன் தேர் ப்ரிவென்ஷன் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் 1863 ஹென்றி லீ இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் சிஃபிலஸ் அப்படின்ற அந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது, ஒருவேளை அந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து வந்தால் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணி கண்டறிகிறது, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஸோ இது குறித்து ஒரு முக்கிய ஒர்க்கை தான் ஹென்றி லீ இதில் வெளியிட்டிருந்தாங்க. இதனால் இந்த ஒரு ஒர்க்கானது
போர்ச்சுகல் மொழியில் வெளியிடப்பட்டது. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1865ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு மொழியிலையுமே ஹென்றி லீயினுடைய இந்த லெக்சர்ஸ் ஆன் சிஃபிலிஸ் வந்து வெளியிடப்பட்டது ஃப்ரெஞ்சு மொழியிலையும். அந்தளவுக்கு ஹென்றி லீயினுடைய ஒர்க்கானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இதுக்கப்புறம் 1867ஆம் ஆண்டு ஹென்றி லீ வந்து இந்த ஆர்டரிஸ் அப்படின்றது தமனிகள், அதாவது குறிப்பாக வந்து ரத்த நாளத்தில் ஒன்று தான் ஆர்டரிஸ் அப்படின்றது, ரத்த நாளங்களில் ஒன்று. அதே மாதிரி தான் வெயின்ஸ் அப்படின்றது வந்து ரத்த நாளங்களில் ஒன்று தான். ஆனால் இந்த ஆர்டரிஸுக்கும் வெயின்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆர்டரிஸ் அப்படின்றது நம்மளுடைய இருதயத்திலிருந்து நுரையீரலிருந்து இருதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடலில் கொண்டு போகக்கூடிய பணியை செய்கிறது இந்த ஒரு ஆர்டரிஸ் அப்படின்றது. அதே சமயம் வெயின்ஸ் அப்படின்றது ஆக்சிஜன் குறைவான ரத்தத்தை இருதயத்துக்கு கொண்டு வர்றது வெயின்ஸ் அப்படின்றது. இந்த ரெண்டுதுலையும் ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ், பாதிப்புகள், காயங்கள் குறித்து ஹென்றி லீ வந்து ஒரு முக்கியமான ரிசர்ச் பண்ணாங்க. அதை வந்து 1867ஆம் ஆண்டு ஆன் தி ரிப்பேர் ஆஃப்டர் இன்ஜுரிஸ் டு ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹென்றி லீ வந்து தொடர்ச்சியாக இன்னும் கூடுதலான பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து வந்து மேற்கொண்டாங்க. முழுக்க இந்த சிஃபிலிஸ் குறித்து நிறைய ஒர்க்ஸை ஹென்றி லீ வந்து வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1870ஆம் ஆண்டும் ஹென்றி லீ வந்து இதே போன்ற சில ஒர்க்ஸை வந்து வெளியிட்டாங்க. இந்த 1870ஆம் ஆண்டு தான் ஹென்றி லீ வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு கவுன்சிலராக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஹென்றி லீ வந்து சிஃபிலிஸில் ஒரு சிறந்தவராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹென்றி லீ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. இந்த 1870ஆம் ஆண்டு லெக்சர்ஸ் ஆன் சம் சப்ஜெக்ட்ஸ் கனெக்டட் வித் ப்ராக்டிக்கல் பெத்தாலஜி அண்டு சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இது 1870ஆம் ஆண்டு ஹென்றி லீ வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா எ ட்ரீட்டஸ் ஆன் ப்ராக்டிக்கல் பெத்தாலஜி அப்படின்னு நடைமுறை நோயியலுக்கு உண்டான ஒரு கட்டுரை, அதை ஹென்றி லீ வந்து அடுத்தடுத்து வெளியிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் லெக்சர்ஸ் ஆன் சிஃபிலிஸ், அதுக்கப்புறமா வந்து எ ட்ரீட்டஸ் ஆன் வெனீரியல் டிசீசஸ் அப்படின்னு பல ஒர்க்ஸை வந்து ஹென்றி லீ தொடர்ச்சியாக எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1873ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சாண்ட் அப்படின்ற நபர்னால ஹென்றி லீயோடைய போர்ட்ரேட் ஆனது உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1875ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் சர்ஜரியா இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரை. ஹண்டேரியன் அப்படின்றது என்னன்னா, ஜான் ஹண்டர் அப்படின்னு ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் 1728 to 1793 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த ஜான் ஹண்டர் வந்து இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஜான் ஹண்டருடைய பேரில் ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் சர்ஜரி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் உருவாக்கப்பட்டது. அதில் 1875ஆம் ஆண்டு ஹென்றி லீ வந்து அந்த ஒரு ஆனுவல் மெடிக்கல் லெக்சர் வழங்குறதுக்கு நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து லெக்சர்ஸ் ஆன் சிஃபிலிஸ் அண்டு லோக்கல் அஃபெக்ஷன்ஸ் ஆஃப் தி ஆர்கன்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்ற டைட்டில் இவருடைய விரிவுரையை 1875ஆம் ஆண்டு ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் சர்ஜரி அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஹென்றி லீ வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்களுக்கு பிறகு ஹென்றி லீ வந்து இதே மாதிரியான நிறைய பொறுப்புகளையும் நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக ஹென்றி லீயோடைய மனைவியான ஆன் எலிசபெத் எலபி லீ அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனது ஹென்றி லீயோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு துயரமாக இருந்தது. அதுக்கப்புறமா 1877ஆம் ஆண்டு இவருடைய 60 வயதில் ஹென்றி லீ வந்து மேரியன் ஹட்சின்சன் அப்படின்னு இன்னொரு பெண்ணை இவர் வந்து 2ஆவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஹென்றி லீக்கும் இவருடைய 2வது மனைவியான மேரியன் ஹட்சின்சன் லீ இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக ஹென்றி லீக்கு வந்து முதல் மனைவி கூட 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தையும், 2வது மனைவி கூட ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக ஹென்றி லீக்கு வந்து 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு 4 குழந்தைகள் இருந்தாங்க. இது ஹென்றி லீயோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1878ஆம் ஆண்டு ஹென்றி லீ வந்து இவருடைய 61 வயதில் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆகிட்டு அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு கன்சல்டிங் சர்ஜனாக நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து லண்டனில் இருக்கிற ஹைட் பார்க்கில் வந்து இவருடைய ஃபேமிலியோட ஹென்றி லீ வந்து இவருடைய 2வது மனைவி மற்றும் குழந்தைகளோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹைகேட்டில் இருக்கக்கூடிய 61 குயின்ஸ்பரா டெரஸ், அங்கே தான் ஹென்றி லீ வந்து 1880கள் காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் இவர்
இவர் வந்து ஓய்வில் இருந்து வந்தாலும் ஹென்றி லீ வந்து தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணாங்க. நரம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இவர் வந்து தொடர்ந்து ஆய்வு செஞ்சாங்க. அதன் முடிவை 1886ஆம் ஆண்டு ஹென்றி லீ வந்து அதை ஆன் தி டேப்டம் லூசிடம் அண்ட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஃபோர்த் பேர் ஆஃப் நர்வ்ஸ் அப்படின்ற டைட்டில் இவர் வந்து வெளியிட்டாங்க. அது வந்து 1887ஆம் ஆண்டு ரீபப்ளிஷும் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறமா ஹென்றி லீ வந்து முழுமையாக வந்து ஓய்வில் தான் இருந்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஹென்றி லீக்கும் இவருடைய முதல் மனைவிக்கும் பிறந்த ஒரு ஆண் குழந்தை, இவருடைய மகன் வந்து இறந்து போகிறாங்க. இது ஹென்றி லீயோடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் இந்த ஒரு இழப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ஹென்றி லீ வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1890களில் ஹென்றி லீயோடைய நண்பரான டிமத்தி ஹோம்ஸ், அவர் வந்து ஹென்றி லீயினுடைய ஒர்க்ஸ், அதாவது டிமத்தி ஹோம்ஸ் அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவரும் ஒரு சர்ஜன் தான். அந்த டிமத்தி ஹோம்ஸ் வந்து 1825ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரோட 8 வயசு கம்மி. ஸோ அவர் வந்து ஹென்றி லீயினுடைய நிறைய ஒர்க்ஸை அவர் வந்து சிஸ்டம் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற புக்கில் வெளியிட்டு வந்தாங்க. குறிப்பாக இவருடைய ட்ரீட்டஸ் ஆன் வெனீரியல் டிசீஸ், அதுக்கப்புறமா லெக்சர்ஸ் ஆன் சிஃபிலிஸ் போன்றவைகளெல்லாம் அவர் வந்து வெளியிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி ஹென்றி லீ வந்து ஓய்வில் இருக்கும்போதும் இவருடைய பங்களிப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. இதுக்கிடையில் ஹென்றி லீ வந்து உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்படுறாங்க. இறுதியாக 1898ஆம் ஆண்டு ஜூன் 11 அன்னைக்கு இவருடைய 81 வயதில் ஹென்றி லீ இறந்து போயிடுறாங்க. ஸோ 1898 ஜூன் 11 அன்னைக்கு இவருடைய 81 வயதில் ஹென்றி லீ வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு தான் ஹென்றி லீயோடைய இரண்டாவது மனைவியான மேரியன் ஹட்சின்சன் லீ அவங்க இறந்து போனாங்க. ஹென்றி லீக்கும் இவருடைய முதல் மனைவி மற்றும் இரண்டாவது மனைவி அப்படின்னு இந்த 2 மனைவிகளுக்கும் பிறந்த 3 பெண் குழந்தைகளும் அடுத்தடுத்து உயிரிழந்தாங்க. இதெல்லாம் ஹென்றி லீயோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஹென்றி லீ வந்து அறுவை சிகிச்சைக்கு ஆற்றின பங்களிப்பு வெனீரியல் டிசீசஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த வெரிகோசியல் டிசீஸ், அதே மாதிரி வெரிகோஸ் வெயின், இதிலெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்புக்காக ஹென்றி லீ மிக பெருமளவில் கௌரவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய செக்ரட்டரி ரூமில் ஹென்றி லீயினுடைய போர்ட்ரேட், அந்த ஜேம்ஸ் சாண்ட் அப்படின்ற ஒரு நபர்னால 1873ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போர்ட்ரேட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாமஸ் பிராக் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து ஹென்றி லீயினுடைய மார்பளவு சிலை, ஒரு பஸ்ட் வந்து உருவாக்கினாங்க. அது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஹாலில் இன்னைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டிருக்குது, போற்றப்பட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் ஹென்றி லீ வந்து வாழும்போது அறுவை சிகிச்சைக்கும் அதே மாதிரி மற்ற இந்த பாலியல் சார்ந்த நோய்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து நரம்புகள் சார்ந்த நோய்களுக்கெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்பு தான் முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஹென்றி லீ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.